பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். ஆவாரம்பாளையத்தில் நேற்றிரவு 10 மணியை தாண்டி பிரச்சாரம் செய்ததால் இந்த வழக்கானது பதியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. ஆவாரம்பாளையத்தில் நேற்றிரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ததால் போலீசார் இந்த நடவடிக்கையானது எடுத்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம் சுபா. நேற்றைய தினம் கோவை மக்களவை தொகுதிகளில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில பீளமேடு ரொட்டிக்கடை மைதான பகுதியில 10 மணி அளவில் அவர் பிரச்சாரத்தை முடித்திருந்த நேரத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் அடிப்படையில் 10 மணிக்கு முன்பாக வேட்பாளர்கள் தங்களது பிரச்சாரத்தை நிறைவு செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த ரொட்டிக்கடை மைதானத்தில் வைத்து ஒலிபெருக்கியின் மூலம் பேசுவதை நிறுத்திக் கொண்ட அவர் அதன் பிறகு ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி 3 இடங்களில் அந்த பிரச்சாரத்திற்காக பொதுமக்கள் அங்கு வருவார் என்று கூடியிருந்தார்கள். குறிப்பாக ஆவாரம்பாளையம் பகுதியில் பாஜகவினர் சென்று அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில ஏற்கனவே அந்த இடத்துல காலம் கடந்து சுமார் 10:40 மணி அளவில் அங்கு பாஜக வேட்பாளரான அண்ணாமலை சென்றிருந்தார். அப்போது அங்கு 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் திரண்டிருந்ததன் அடிப்படையில் திமுகவினரும் அந்த பகுதிக்கு வந்து திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உள்ளிட்டோர் 10 மணிக்கு மேல் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதைத் தொடர்ந்து இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல் சம்பவத்தில் பாஜகவினர் தாக்கியதாக திமுகவை சேர்ந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக திமுகவினர் அளித்த புகாரின் அடிப்படையில் இன்று காலை வழக்கு பதிவு செய்து பாஜகவினர் 4 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இந்த நிலையில 10 மணிக்கு மேல் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி அண்ணாமலை அங்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக தற்போது காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் பீளமேடு காவல் நிலையத்தில் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த தேர்தல் நடத்தை விதிமுறை மீறியதாக மாவட்ட ஆட்சியரிடமும் புகார் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின் பேரில் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. சுபா, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.